அண்ணாமலை அருணாச்சலம் மக்களே, நான் நிர்விகல்பா சுவாமி. இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது ஸ்ரீ நித்யஸ்தானந்த சுவாமி, ரிஷிகேஷ்ல இருந்து வந்திருக்காரு. கும்ப மேளாங்கிறது என்னன்னா, கும்பம்னா கலசம்ங்கிறது பேர். நம்ம ஊர்களில் கும்பம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பூர்ண கும்பம் அப்படின்னா கலசம்ங்கிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. எதுக்காகன்னா அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக. அப்படி பார்க்கடலை கடைஞ்சு அமிர்த கலசம் வெளியில வருது. அமிர்த கலசம் வெளியில வந்த உடனே விஷ்ணு என்ன பண்றாருன்னா மோகினி அவதாரமா மாறி அந்த அமிர்தம் அசுரர்கள் கையில கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு பறக்குறாங்க. ஏன்னா அந்த அமிர்தம் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அழிவில்லா தன்மையை கொடுக்கறதுனால அசுரர்களும் தேவர்களும் அதை குடிக்கணும்னு போட்டி போடுறாங்க. அசுரர்கள் கைக்கு அது போகக்கூடாது, அவங்களை அழிக்க முடியாதுங்கிறதுக்காக விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு பறந்துடுறாங்க. அப்படி அவர் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு 4 சொட்டு அமிர்தம் பூமியில விழுது. அந்த 4 சொட்டு அமிர்தம் விழுந்த இடத்துல கும்பமேளா கொண்டாடுறாங்க. அந்த 4 சொட்டு விழுந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கம், உஜ்ஜைன் மத்திய பிரதேசம், அப்புறம் நாசிக், ஹரித்வார், இந்த 4 இடங்கள். பிரயாக்ராஜ் தான், அதாவது சங்கமத்திலேயே ராஜ சங்கமம் பிரயாக்ராஜ். நிறைய சங்கமங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சங்கமங்கள் இருக்கு இந்தியாவில் உள்ள புனித நதிகளில். இங்கே இருக்க 3 நதிகள் சங்கமமாகுது பிரயாக்ராஜில். ஒன்று கங்கோத்திரியிலிருந்து வருகிற கங்கை, யமுனோத்திரியிலிருந்து வருகிற யமுனை. இது 2 இமயமலையில் உற்பத்தியாகி வருது. அது கங்கையும் யமுனையும் பிரயாக்ராஜில் ஒன்றாக சங்கமிக்கிறது. அது இல்லாமல் நிலத்தடியிலிருந்து சரஸ்வதி வருது. சரஸ்வதி நிலத்தடியிலிருந்து வருது. இது 3 சேர்ந்து ஒன்னா சேருற இடம் தான் திரிவேணி சங்கமம் அப்படின்றது. இந்த திரிவேணி சங்கமத்துல தான் கும்பமேளாவோட ஸ்நானம் நடக்குது. அங்க போய் குளிச்சா அந்த நேரத்துல முகூர்த்தத்துல அது அதிகமான புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள் நடக்கும், நல்ல சுபமா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கும்பமேளா இங்க நடந்துகிட்டு இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கும்பமேளா பேரு மகா கும்பமேளா. இதே 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், அதுக்கு பேர் அர்த்த கும்பமேளா. அது அலகாபாத்ல நடக்குது. இந்த 4 இடங்கள்ல நடக்கிற கும்பமேளா, அதாவது ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன், இது 4ல நடக்கிற கும்பமேளால இருக்கிறதுலே பெரிய கும்பமேளா இங்க இருக்க பிரயாக்ராஜ் கும்பமேளா தான். இந்த திரிவேணி சங்கம்ல நீராடுறது மட்டும் இல்லாம வேற ஆன்மீக சாதனைகள்லாம் மக்கள் பண்ணுவாங்க. மந்திர ஜபம், தீட்சை எடுக்கிறது, அதுக்கப்புறம் தியானம், யோகம், வேதம் படிக்கிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பிண்டதானம் இதெல்லாம் கொடுக்கறது, எல்லாமே இந்த இதை பண்ணுவாங்க. குரு, சூரியன், சந்திரன், இந்த 3 கிரகங்கள் எந்தெந்த ராசியில உட்காருதுங்கிறத வச்சுதான் கும்பமேளாவை முடிவு பண்றாங்க. அப்ப அந்தந்த பொசிஷன்ல அந்தந்த கிரகங்கள் வரும் பொழுது இந்த சக்திங்கிறது அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நாம என்ன தவம் சாதனைகள், ஆன்மீக சாதனைகள், பயிற்சிகள் ஏதாவது பண்றோமோ அது பல மடங்கு அதிகமாகும். அதனாலதான் இந்த கும்பமேளாவுக்கு மக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீராடிட்டு போறாங்க. அதுவும் இந்த 4 இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம்ல நடக்கிற கும்பமேளா தான் பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப பெரிய கும்பமேளா. ஏன்னா இடமும் அதிகம், அதுவும் இல்லாம கங்கை யமுனை கூடுற இடமா இருக்கு. அதனால நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. இந்த கும்பமேளாவுக்கு 40 கோடி மக்கள் வருவாங்கன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை கோடி மக்கள் இந்த கும்பமேளாவில் நீராடிட்டு தங்களுடைய குரு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட தீட்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, பல்வேறு தீட்சைகள் எடுப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே இந்த கும்பமேளாவில் பண்ணுவாங்க. இங்க நிரந்தரமான இந்த கும்பமேளாவுக்காக ஒரு புது நகரமே உருவாகுது. இந்த கும்பமேளாவுக்குனே கும்பபுரி அப்படின்ற ஒரு நகரமே உருவாகுது. இந்த நகரமே இது ஒரு தனி டிஸ்ட்ரிக்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதாவது இந்த கும்பமேளா நடக்கிற சமயத்துல அந்த ஸ்நான் பண்ற தேதிகள் வரிசையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட ஒரு 45 நாள் இந்த கும்பமேளா நடக்குது. நம்ம ஜனவரி 13 ஆரம்பிச்சு சிவராத்திரி வரைக்கும் நடக்குது. அப்ப இதெல்லாம் இந்த கும்பமேளா சமயத்துல எல்லாம் கூடாரங்கள் அமைச்சு தங்கி
இப்படி கூடாரம் அமைச்சு இந்த தங்குறோம். இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு பெயர் வந்து கும்பபுரி. இந்த கும்பபுரியில தங்குறதுக்கு பெயர் வந்து கல்பவாஸ் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து இந்த கும்பமேளா ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே கல்பவாஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. சில பேர் 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் இருப்பாங்க. வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அப்போ போறவங்களும் இருக்காங்க. இந்த கூடாரம் அமைச்சு தங்குறவங்க எல்லாம், இந்த சாதுக்கள் எல்லாருமே, ஆன்மீக சாதனை பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த கல்பவாஸ் அப்படிங்கிறத செய்வாங்க. அது இப்போ இந்த கும்பமேளால என்னன்னா, நம்ம ஸ்நானம் பண்றதுக்காக ஒரு சிறப்பான முகூர்த்தங்கள் சில நாட்கள்ல மட்டும் இருக்கும். அந்த பௌர்ணமி, நம்ம மகர சங்கராந்தி, பொங்கல் அன்னைக்கு, அமாவாசை, மௌனி அமாவாசை, அப்புறம் வந்து அடுத்து வர்ற வசந்த பஞ்சமி, அதுக்கப்புறம் அடுத்த அமாவாசை, அடுத்த சிவராத்திரி, இது எல்லாமே அந்த அன்னைக்கு ஸ்பெஷல் சிறப்பான நாட்கள். அதாவது கும்பமேளால ஸ்நானம் பண்றதுக்கு மற்ற நாட்களும் பண்ணலாம். ஃபுல் கும்பமேளா டயத்துல எப்ப வேணாலும் பண்ணலாம். இது சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள்ல வந்து அக்காடான்னு சொல்லுவாங்க. சாதுக்களோட சங்கமம், பெரிய அக்காடாக்கள் இருக்கு வட இந்தியால. அந்த அக்காடால இருக்க எல்லாரும் ஒரு பெரிய படையா அப்படியே தேர்ல ரதத்துல ப்ரொசஷனா போவாங்க. நாகா சாதுக்கள்லாம் வருவாங்க. முதல் இதான் நாகா சாதுக்கள் வந்து இறங்குவாங்க. நாகா சாதுக்கள் இறங்கிதான் ஆரம்பிச்சு வைப்பாங்க இந்த இதை, ராயல் பாத். அதாவது சாயிஸ்னான்னா ராயல் பாத். அந்த இதுல வந்து அதுக்கப்புறம் ஒரு கடாவா போய் எல்லாரும் ஸ்நானம் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவாங்க. இந்த அக்காடாக்கள் சேர்ந்துதான் இந்த கும்பமேளாவே நடத்துறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மூத்த அக்காடாவா மகா நிர்வாணி அக்காடா அப்படிங்கிற அக்காடா இருக்கு. அது வந்து அந்த அக்காடாவை உருவாக்கினது வந்து கபில முனிவர். அவர் உருவாக்கின அந்த அக்காடா, அவங்க தான் வந்து முதல்ல இந்த ஸ்நானம்ங்கிறத பண்ணுவாங்க. அந்த அக்காடாவை சேர்ந்த சாதுக்கள், நாகா சாதுக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. நம்ம சனாதன இந்து தர்மத்துல சந்நியாசத்திலேயே பல பிரிவுகள் இருக்கு. 10 பிரிவுகள்கிட்ட ஆதிசங்கராச்சாரியார் உருவாக்கி இருக்கிறாரு. அதை பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். இதுல வந்து நாகா சாதுக்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சந்நியாச பிரிவு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா போர் வீரர்கள் மாதிரி. அந்த போர் வீரர்கள் அவங்க அந்த காலத்துலலாம் நல்லாவே வந்து போர்க்கலைய கத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சண்டை போட்டு தர்மத்தை காக்கக்கூடிய வீரர்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சாஸ்திரம் ஞானத்திலையும் ஒரு ரொம்ப அதிக ஞானம் பெற்றவர்களாகவும் அவங்க இருந்தாங்க அந்த நாகா சாதுக்கள். இந்த நாகா சாதுக்கள் அக்காடாக்கள் மூலமா தீட்சை பெற்று பயிற்சி பெற்று தவம் பண்ணி வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாகா சாதுக்கள் சாதாரண நாட்கள்ல நம்ம கண்ணில் தென்படவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திகம்பரர்களா இருப்பாங்க. அதாவது இந்த உடலே வந்து தனக்கு ஆடை, இந்த உடலுக்கு எதுக்கு ஆடைன்னு சொல்லி இந்த உடம்ப தோலையா ஆடையா நினைச்சு வாழ்றவங்க. அவங்க திகம்பரரா நிர்வாணமா வாழ்றவங்க. இப்படி நம்ம வந்து சாதாரண நாட்கள்ல அவங்கள பார்க்க முடியாது. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளா நேரத்துல மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். இந்த கும்பமேளா அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி போறாங்க எங்க போறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க வந்து காடுகள்ல, இமயமலையில, குகைகள்ல அங்கதான் இருப்பாங்க. அவங்க மனிதர்களுக்கு பக்கம் வரமாட்டாங்க. அங்க போய் அவங்க தவம், தியானம், யோகம்னு சொல்லி அவங்க பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. மனிதர்கள் நம்ம பார்க்கணும்னா இந்த கும்பமேளாவுக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க. அதுலதான் நம்ம பார்க்க முடியும், பார்த்து ஆசீர்வாதம் வாங்க முடியும். அவங்கவுங்க அந்த அக்காடாக்கள் குரு மூலமா அந்த நாகா சாதுக்கள் தீட்சை எடுத்திருப்பாங்க. அந்தந்த அக்காடா அவங்களோட பரிவாரங்களோட முதல் பரிவாரமா இவங்க வந்து ஊர்வலமா போவாங்க. இந்த ஷாஹி ஸ்நானுங்கிற அழைக்கப்படுற முதல் ஸ்நான்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஊர்வலம் நடக்கும். இதுல அந்த நாகா சாதுக்கள் நிர்வாணமாக போவாங்க. பின்னால வந்து குருமார்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் அவங்களுடைய சீடர்கள் பக்தர்கள் எல்லாருமே அவங்கள வந்து பல்லக்குலையோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி மாதிரி ஏதோ செஞ்சு அதில் உட்கார வச்சு அலங்கரித்து, தேரெல்லாம் அலங்கரித்து அதில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. கோலாகலமாக கொண்டாட்டமாக வருவாங்க. அவங்க மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பிரயாக்ராஜ பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளா நடக்கிற இடம் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களா இந்த கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு.
இந்த கும்பமேளாவோட வரலாறு 10,000 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிறதாக வரலாறு ரெக்கார்டட் இது இருக்கு. அதாவது சீனத்துல இருந்து வந்த ஹியூன் சுவாங் கூட அவரோட இதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 6வது நூற்றாண்டுல இந்த மாதிரி நான் போகும்போது பிரயாக்ராஜ் போனேன், அங்க பெரிய கும்பமேளா நடந்துச்சு அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இது பெரிய தப்போபூமி. இது கும்பமேளா நடக்கிற இடம் மட்டும் இல்லை, நம்மளோட புராதன ரிஷிமார்கள் பரத்வாஜ ஆசிரமம் பக்கத்துல இருக்கு. பரத்வாஜர் விமான சாஸ்திரம், நம்ம அந்த காலத்துல விமானத்தை பத்தி புஷ்ப விமானம்லாம் எழுதியிருக்காரு சாஸ்திரம். அந்த மகரிஷியோட ஆசிரமம் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல மகாவதார் பாபாஜியோட ஒரு மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, கிரியாக ஆசிரமம் இருக்கு. ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் இங்க தவம் பண்ணாங்க. அது மாதிரி அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய இவங்கெல்லாம் பெரிய பெரிய ரிஷிகள், மகான்கள், ஞானிகள்லாம் தவம் பண்ண தவபூமி இது. இந்த இடத்துல நம்ம ஞானிகள், இப்ப இருக்க மகான்கள் ஞானிகள்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த ரூபத்துல இருக்காங்க, அவங்க சாதாரணமா இருக்கலாம், இல்ல பெரிய ஆசிரமம் வச்சிருக்கலாம், பெரிய குருமாரா இருக்கலாம். பலவிதமான ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியாம இவங்க இங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளுக்கே தெரியாம அங்க போய் நீங்க தீர்த்தத்துல நீராடுறது ஒண்ணு, அதனாலே உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும், உங்க இதெல்லாம் ரொம்ப பிரகாசமாகும், வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும். ஆனா அதோட சேர்த்து உங்க சித்தர்களோட ஆசீர்வாதம், மகான்களோட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க யாரும் நம்மளுக்கு தெரியாட்டினாலும் அவங்க நம்ம போகும்போது எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாரையும் தரிசனம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ராமாயணம், பாகவதம், பகவத்கீதை, சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸா நாள் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மந்திர ஜபம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு டென்ட்லயும் போனா அவங்களோட பலவிதமான குருமார்களோட அவங்களோட என்னென்னலாம் போதனைகள் இருக்கோ அதை பத்திலாம் அவங்க விளக்கி சொல்லுவாங்க. அப்புறம் பல ஆன்மீக விஷயங்களை கத்துக்கிடலாம். சில விஷயங்கள் சில இடத்துல யோகா சொல்லி கொடுப்பாங்க, சில இடத்துல தியானம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பெரிய பெரிய யாக குண்டங்கள்லாம் ஒரே இடத்துல 100 யாகம், 1000 யாகம், ரொம்ப பெரிய பில்டிங், வானலான ஒரு டெம்பரரியான ஒரு வெறும் தர்ப்ப புல்ல வச்சு அவ்வளவு பெருசா கட்டி, பெருசு நம்ம வீடு கூட, பங்களா கூட அவ்வளவு பெருசா இருக்காது, அவ்வளவு பெரிய டென்ட்டா இருக்கும். அது டென்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர். அப்போ எல்லாமே, அதாவது உலகத்திலேயே பெரிய டெம்பரரி சிட்டி கும்பமேளா தான். உலகத்திலேயே அதிகமான மக்கள் கூடுற இடம். 4 கோடி மக்கள், 4 கோடி மக்கள் கிடையாது, ஒரு ஸ்நானுக்கே 4 கோடி வந்துட்டாங்க. இப்போ ஒரு 40 கோடி மக்கள் வர்றாங்க கிட்டத்தட்ட இந்த 45 நாள்ல. 1,60,000 கிட்டத்தட்ட 1,60,000 கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த கூடாரங்கள் எதுக்குன்னா, அதுதான் சாமி சொன்ன மாதிரி ராமாயணம், மகாபாரதம், விடிய விடிய பஜனை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. விடிய விடிய பஜனைகள், சத்சங்கங்கள் நடக்கும். இதுல முக்கியமானது என்னன்னா, மக்கள் அவ்வளவு நேரம் விழிச்சு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க பஜனை பாடிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பிரயாகராஜ் கும்பமேளா நடக்குது பாத்தீங்களா, இது பனிக்காலத்தினுடைய உச்சமா இருக்கும். குளிர் ரொம்பவும் இருக்கும். அதனுடைய வானிலை வெப்பநிலை 5 டிகிரி வரைக்கும் இருக்கும். குளிரை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. எவ்வளவு பனி வந்தா என்ன, வராட்டி என்ன, மக்கள் அவங்க பாட்டுக்கு நல்லா போத்திக்கிட்டு, அது கம்பளி ஆடைகள்லாம் உடுத்திக்கிட்டு நேரா வருவாங்க, ஸ்நானம் பண்ணுவாங்க. ஆனா அந்த சாதுக்கள், நாகா சாதுக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கடுங்குளிர்லயே அவங்க நிர்வாணமா இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட உடலினுடைய யோக தன்மை, அதெல்லாம் அவங்களுடைய சக்தி. அதுவும் இல்லாம இந்த அகோரிகள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய சக்திகளை இங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய தவம், சக்தி, இது எல்லாமே நேரா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நிச்சயமா தவம், யோக பயிற்சி இல்லாம செய்யவே முடியாது. இத்தனை நாள் நாம என்னென்னலாம் நம்ம ஆன்மீகத்தை பத்தி படிச்சிருக்கோமோ அதெல்லாம் கண்கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடமா இந்த கும்பமேளா இருக்கு. அதாவது நம்ம இந்து தர்மம், சனாதன இந்து தர்மங்கிறது வெறும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட ஏதோ ஒன்று வரம் கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது மட்டும் கிடையாது. இங்க பார்த்தாதான் தெரியும், இந்து மதம் சும்மா ஒரு புத்தகத்துல அடங்கியோ அல்லது ஒரு கோயிலுக்குள்ள அடங்கியோ மட்டும் கிடையாது. கடல் அளவு இருக்கு. இது ஒரு அறிவியல். எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷமா இது இருக்குதுங்கிறத இந்த கும்பமேளாவில தான் நமக்கு தெரிய வரும். கத்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எவ்வளவுதான் கத்துக்கிட்டே இருந்தாலும், நாங்கெல்லாம் சிறு வயதுல இருந்தே இந்த ஆன்மீகத்துல இருக்கிறோம். இன்னமும் நாங்க புதுசு புதுசா தினம் கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம்.
இது எங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இது வந்து 3வது கும்பமேளா, சுவாமிக்கு இது வந்து 4வது கும்பமேளா. நாங்கள் இந்த உஜ்ஜைன் கும்பமேளா, அப்புறம் நாசிக் இதெல்லாம் நம்ம வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரயாகராஜில் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கும்பமேளா இருக்குல்ல, அதில் நாங்கள் வந்து கலந்துருந்தோம். அதுதான் எங்களுக்கு வந்து முதல் கும்பமேளா. அப்போ வந்து என்ன கும்பமேளா அப்படிங்கிறது நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போவே எங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இவ்வளோ கூடாரங்கள் இருக்குது, ஆனா சளைக்காம தினமும் நடந்தா கூட அத்தனையும் நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளவு எக்கச்சக்கமான கூடாரங்கள் இருக்கு. இதுல என்ன தெரியுமா ஒரு விசேஷம், எவ்வளவு மக்கள் வந்தாலும் சளைக்காம அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க நீங்க வழியில போகும்போது இப்ப நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்துல போனோம்னா அன்னதானம் தினமும் கிடைச்சிட்டே இருக்குது பாத்தீங்களா, அது மாதிரி இங்க எல்லாம் அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சாது சன்னியாசிகளுக்கு வந்து பண்டாரான்ங்கிறத ஒரு விஷயம் இருக்கு. அன்னதானம் வந்து பண்டாரான்னு இங்க சொல்லுவாங்க. சாது சன்னியாசிகளுக்கு சாதுக்களுக்கு அவங்களுக்கு உணவளிக்கிறது மூலமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து திருப்தி அடைவாங்க. இது நம்மளுடைய சம்பிரதாயத்துல இது இருக்கு. அதனாலதான் சாதுக்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இங்க வச்சிருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து சாதுக்களுக்கு தானம் கொடுப்பாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, பொருட்கள் வாங்கி தருவாங்க. சாதுக்கள் மட்டும் கிடையாது, இருக்கிற ஏழைகள், இங்க வர்ற ஏழைகள் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த பிரம்மாண்டம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. கும்பமேளாவை பத்தி உங்களுக்கு வந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க ஒரு ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே அல்லது யூடியூப்ல பார்த்தீங்கனாலே இதை தொடர்ந்த பல வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். நீங்க இதை பத்தின செய்திகள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, அந்த அளவு வந்து இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இப்போதான் நம்ம தமிழ் மக்களுக்கெல்லாம் இப்போ சமீப காலமா தான் இது தெரிய வருது. ஆனா வட மாநிலங்கள்ல இது அப்பொழுதிலிருந்தே இருக்கு. இப்போ நீங்க பிரயாக்ராஜ் தீர்த்தராஜுக்கு வந்தீங்கன்னா கும்பமேளால அட்டன் பண்றது மட்டும் இல்லாம இதை சுத்தியும் நிறைய புனித ஸ்தலங்கள் இருக்கு. நம்மளோட காசி, ராமர் கோயில், அயோத்தியா, இன்னும் நிறைய இடங்கள், சித்திரக்கூட்டு, இந்த மாதிரி நிறைய மதுரா, பிருந்தாவனம், இது எல்லாமே இந்த உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. இந்த பக்கத்திலேயே நிறைய இடம் நம்ம சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க வந்தாலே நீங்க வந்து இங்க இருந்து பக்கத்துல ஈஸியா நீங்க போயிட்டு வந்துடலாம். அந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவமா இருக்கும். அதே மாதிரி இது வந்து 144 வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கும்பமேளா. இது அடுத்து 144 வருடம் கழிச்சு தான் இதே கும்பமேளா நடக்கும். 12 வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது ஒரு கும்பமேளா இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் கும்பமேளா இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதனால இது வந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு அபூர்வமான ஒரு இது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்.